Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோல என்னோட கிராஃப்ட் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. இது எல்லாமே நான் யூஸ் பண்ற கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான். நான் இருக்கிறது வந்து UAE துபாயில இருக்கேன். இங்க கரன்சி வந்து திராம்ஸ்னு சொல்வாங்க. அதாவது ஒரு திராம் வந்து நம்ம இந்தியால வந்து 20 ரூபாய் வந்து வரும். இது எல்லாமே நான் இங்க வாங்குன பொருள் தான். இப்போ வாங்க ஒவ்வொண்ணா நான் என்னென்னலாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலர் A4 பேப்பர் வச்சுருக்கேன். இது வந்து நான் இங்கே வந்து 10 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். இந்த மாதிரி 2 வச்சுருக்கேன். இப்போ நிறைய வந்து A4 கிராஃப்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். கிறிஸ்மஸ் கிராஃப்ட் அந்த மாதிரி A4 நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே நான் இந்த பேப்பரில் பண்ணது தான். இந்த மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேன். பிளெயின் A4 ஷீட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து எல்லா கலருமே அந்த கலர் பேப்பர்ஸில் வந்து கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து இது பிளெயினும் யூஸ் பண்ணலாம். இப்படி இல்லைனா நம்ம பிளெயினை வச்சு நம்ம கலர் பேப்பர் வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் இது வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வந்து வாங்கினா இது வந்து 7 கிராம்ஸ்க்கு இங்கே கிடைக்கிது. இது வந்து அடஸு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஸ்டிக்கரோடு இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம பீல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிக்கர்ஸாக நம்ம கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து 1 to 10 கிராம்ஸ் ஷாப் வந்து நிறைய இருக்குது. அங்கே வந்து நிறைய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 10 கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே கோல்டன் கலர், சில்வர் கலர் மாதிரி 10 கலர் இந்த மாதிரி இதில் இருக்கும். இது வந்து 7 கிராம்ஸ்க்கு இங்கே வாங்கினேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் வச்சுருக்கேன். இது வந்து 6 கலர் கிளிட்டர்ஸ் வந்து ஒரே பாக்ஸில் இருக்கும். இது ஜஸ்ட் அப்படியே நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த மேலே மூடியை மூவ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்கும். இது வந்து 5 கிராம்க்கு நான் இங்கே வாங்கினேன். கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 100 ருபீஸ் வரும் நம்ம இந்தியன் ப்ரைஸில். அடுத்தது இந்த மாதிரி கிளிட்டர் டேப். இது வந்து 10 டேப் இருக்கும். இது வந்து 5 கிராம்ஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டராக அது மட்டும் இல்லாமல் டிசைனாகவும் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே செல்லோ டேப் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம கிராஃப்டில் யூஸ் பண்ணால். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு. என்கிட்ட பிளெயின் இருந்தது. நான் பிளெயின் வந்து தீர்ந்துருச்சு. இனிமேல் தான் வாங்கணும். இது வந்து கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து 3 கிராம்க்கு நான் இது வாங்கினேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ரிப்பன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து செல்லோ டேப்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பேன். நிறைய சைஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். திக்கான மாஸ்கிங் டேப் இது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டேப் இது. இது வந்து நான் ஊர்லேருந்து இங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நல்லா ரேப் பண்ணி கொண்டு வருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிரிஞ்சு சூட்கேஸ் ஃபுல்லாக கொட்டிடும் இல்லையா, அதனால் சில்வர் டேப் வந்து வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருப்பேன். அடுத்து இது வந்து மவுண்டிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே 5 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். இது வந்து நிறைய நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எப்படி இதை யூஸ் பண்ணுங்கிற ஒரு வீடியோவை நான் போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய க்ளூ கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இது வந்து இந்த ஃபேபர் கேசல் க்ளூ, அப்புறம் குட்டியாக நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபெவி கம், அப்புறம் வந்து ஃபெவி ஸ்டிக் 2 வச்சுருக்கேன். அடுத்தது ஃபெவிகால் SH, இது ஒரு குட்டி பாக்ஸில் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் கம் கலெக்ஷன்ஸ். அப்புறமா இந்த ஐ இருக்கு இல்லையா, இது நிறைய நம்ம கிராஃப்டில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் சேர்த்தியே 3 கிராம்ஸ்க்கு தான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளே கலெக்ஷன்ஸ். இது வந்து ஏர் ட்ரை க்ளே, ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த க்ளே. எனக்கு வந்து க்ளேயில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி டெரகோட்டா க்ளே, இதுவும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் வீட்டிலே எப்படி க்ளே பண்ணலாங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண க்ளே நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது நம்ம இந்த க்ளேவை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ்லாம் இது. ஆல்ரெடி என்கிட்ட 1 2 தனியாக இருக்குது. பட் இது எல்லாமே சேர்த்து வந்து இந்த வந்து ஒரு பேக்கில் கிடச்சிது. இது வந்து 3.5 கிராம்ஸ் தான். நல்லா இருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது இந்த மாதிரி பெயிண்ட் கலெக்ஷன்ஸு. இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே கிடைக்கிது. ஒரு 6 கலர் இருக்கும். அதுக்கப்புறமா 3D லைனர் ரெண்டு 3D லைனர் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில் கிடையாது. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூட ஒரு பேலட்டும் ப்ரஷ்ஷும் வந்தது. அதை என் பாப்பா வந்து எடுத்துக்கிட்டா. அடுத்தது இதுவும் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான். இந்த மாதிரி டியூப்பில் வந்து எனக்கு கிடச்சிது. இது எல்லாம் சேர்த்தி வந்து 10 கிராம்ஸ்க்கு வாங்கினோம். லூலூவில் வாங்கினது இது. இதுலேயும் நான் 1 2 வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டியூப்பில் வந்து கிடைக்கிறது வந்து நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது அந்த பாட்டிலில் கிடைக்கிறத விட இந்த டியூப்பில் கிடைக்கிறது வந்து நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த குட்டி த்ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம பாட்டில் ஆர்ட்லாம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ரிப்பன்ஸ், இது வந்து டேப் கிடையாது, இது வந்து ரிப்பன்ஸ் தான், இந்த கிளிட்டரிங் ரிப்பன்ஸ் மாதிரி. இதுவும் நம்ம நிறைய கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ணலாம். 4 கலர் வந்து 5 கிராம் தான் இது. அப்புறமா இந்த மாதிரி பஞ்ச் வந்து ஒரு 1 2 இருக்குது. இப்போதைக்கு இங்கே 1 இருக்குது, மீதி 2 என் பாப்பா கிட்டே இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷு வந்து வாங்கியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக அந்த சைஸில் வந்து கிடச்சிது. இது வந்து 5 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். 5 ப்ரஷ், நான் 1 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது க்ளூகன். வந்து சின்ன க்ளூகன் தான். இது கூட வந்து ஸ்டிக்ஸ் 12 பீஸ் க்ளூ ஸ்டிக்ஸும் அது கூட வந்து. அடுத்தது இந்த இயர்பட்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ரங்கோலிக்கு கூட இது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ரங்கோலி டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டர் வந்து 2 சைஸ் இருக்குது. ஒன்று வந்து பெருசு, ஒன்று சின்னது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பேப்பர் கட்டிங்க்கு சிசர் ஒன்று. அப்புறமா வந்து மார்க்கர், அப்புறம் வந்து காம்பஸ், இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டூல்ஸு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளன் ரோப் வந்து வச்சுருக்கேன். 10 கலர் கிட்ட இருக்கும் இதில். இது எல்லாம் சேர்த்தி வந்து 7 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். டே டு டேயில் வாங்கினேன். அந்த உள்ளன் கயிறோட திக்னஸும் டிஃப்ரெண்ட் திக்னஸ் வந்து எல்லாமே ஒரே திக்னஸ் இருந்ததில்லை. ஒன்று வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஒன்று வந்து தின்னாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். இது எல்லாம் கலந்துருக்கனால டிஃப்ரெண்ட் திக்னஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம நிறைய வந்து கிராஃப்ட் பண்ணலாம். அப்புறம் கலர் பீட்ஸ், இதுவும் நம்ம நிறைய கிராஃப்டில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி சமிக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து பிளாக் கலர், அந்த சில்வர் கலர், ஒரு சைடு வந்து பிளாக், ஒரு சைடு வந்து சில்வர் கலரில் இருக்கும் இல்லையா, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 10 கிராம்ஸ் தான், லூலூவில் வாங்கினது. வாட்டர் பென் 50 பீஸ் வந்து இதில் இருக்கும். அடுத்து ஃபெவிக்ரில் வந்து அக்ரலிக் கலர்ஸ். இது வந்து நிறைய பேர்ல் கிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கிட்டுலாம் இருக்கும். அது வந்து 2 வச்சுருக்கேன். அப்புறமா வந்து போஸ்டர் கலர்ஸ். இது வந்து போஸ்டர் கலர்ஸ் வந்து 6 கலர் இருக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த ஃபெவிக்ரிலில் இருக்கிறது இல்லையா, இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி குட்டியாக இருக்க பீட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி மணியெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்தது தான், இது இங்கே வாங்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் யூஏஇயில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து டே டு டே இந்த மாதிரி 1 to 10 கிராம் ஷாப்ஸில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.